ஏபிஎஸ் சோலார்டெக்கோடு இருந்துள்ள விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கருமந்துறைக்கு அருகில் பார்த்திங்கன்னா தொட்டித்துறைன்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம சோலார் ஒரு 7.5 ஹெச்பிக்கு பார்த்திங்கன்னா பம்பு செட் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா தோட்டமாக ஒரு ஏக்கரும் வயல்வெளி ஒரு ஏக்கரும் வச்சுருக்காரு. கிணறு பார்த்திங்கன்னா அவரேஜாக ஒரு 80 அடி ஆழம் கொண்ட கிணறு. இதில் 7 ஹெச்பி மோட்டார் இறக்கியிருக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த தோட்டத்தில் கட்டியிருந்தாங்க. அதிலே எல்லாமே ஃபிக்ஸிங் போட்டு நம்மளோட ஏபிஎஸ் ட்ரைவ் நம்மளே அசம்பிள் பண்ணிட்டுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஏபிஎஸ் ட்ரைவும் கொடுத்துட்ருக்குறோம். வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸில் ட்ரைவ் கொடுக்கலாம். பாருங்கள், இது அவங்க மாடி வீட்டு மேலேயே பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்தோம். இதை ஆவரேஜாக எங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸிங் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஃபார் டே 1 டே ஆகிடுச்சு. நாங்கள் வீடியோவே அடுத்த நாள் தான் அந்த டெலிவரியே கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கணும். நாங்கள் ஆக்சுவலாக நேற்று எல்லாமே முடிச்சுட்டு வந்துவிட்டோம். இன்றைக்கி காலையில் கஸ்டமரை ஓட்ட சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ண சொன்னோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் ஆகிடுச்சு. ஏன்னா மேலே மாடி மேலே செய்யணும் அப்படின்னும் போது எல்லாமே மெட்டீரியல்லாம் மேலே ஏற்றி அதை ஆங்கர் பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகிடுச்சு. நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம இது போல் ஏசி மோட்டாரில் நிறைய சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா டிசி மோட்டாரை நம்பி நிறைய கஸ்டமர் இன்னுமே போயிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அதுலேயும் சில நல்ல அனுபவமுள்ள சோலார் நிறுவனத்தை தேடி கண்டுபிடிச்சி போடுங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு கஸ்டமர் கூப்பிட்ருந்தார். ஐயா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹெச்பி போரில் இறக்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க போடும்போது நல்லா வந்துச்சு. அதுக்கு மேலே இப்போ 1 வீக் தான் ஆகுது. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் பார்த்து தர முடியுமா? எவ்வளோ செலவாகும்? அப்படி நமக்கு அதில் மனசு இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு 2.5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போய் அந்த மோட்டரை எடுக்கிறேன், செய்கிறேன். அந்த மாதிரி போக்குவரத்து செலவெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது வீண் விரயம் தான் இதெல்லாம். நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா விவசாயிங்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம இது பண்ணால். இது பார்த்திங்கன்னா ஒரு 1500 அடி தூரத்தில் கிணறு இருக்குது. அங்கேருந்து அந்த தொட்டிக்கு தொட்டிலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது நம்ம போட்டுக்கிற வீடியோ வயல்வெளியில் தண்ணி விடுற மாதிரி பார்த்துருக்குறாரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 அடி தூரத்தில் தான் இந்த தண்ணியும் போயிட்டுருக்கு. 7 ஹெச்பி மோட்டார் ஆல்ரெடி ஜென்ரேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தார். நாம் அதை சோலாராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுபோல் ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சோலார் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம்.